Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. கொடுத்தவள் இன்னும் சரியா சொன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நாம் நமது ஒரு முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்க்க இருக்கிறோம். நமது பாதுகாப்புத்துறையும் வெளியுறவுத்துறையும் இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். நேற்று நாம் நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு ஒரு மரண அடியாக விழுந்திருக்க நமது படை நேரடியாக உள்ளே புகுந்து இதுவரைக்கும் 4 ஏர்பேஸை காலி பண்ணியிருக்கோம். 2 ஜெட்டை இங்க டாக் ஃபைட்ல காலி பண்ணியிருக்கோம். முன்னதாக F-16 போன்றவற்றை எல்லாம் முறியடித்திருக்கிறோம். அவர்களுடைய ஒரு தாக்குதல் கூட நமக்கு சேதாரத்தை ஏற்படுத்தவில்லை. சின்ன சின்ன பில்டிங் அடி அது போன்றவையெல்லாம் நடக்கிறது. LOCல இருக்கக்கூடிய அங்க கோழைத்தனமான ஒரு ஃபயரிங்ல ஒரு கமிஷனர் அவர்கள் உயிரிழந்திருக்கார். இன்று காலை ஒரு சோகமான செய்தி. அப்படி இருக்க இந்தியா ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானிற்கு தக்க பதிலடியை கொடுத்து வரக்கூடிய நிலைமையில இன்று நம்மோடு லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், குட் மார்னிங் as well as ஜெய் ஹிந்த். ரொம்ப நல்ல மார்னிங்ல இணைந்திருக்கீங்க. இந்தியா ஒரு பதிலடி தாக்குதல் நிச்சயமாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நானும் எதிர்பார்த்த மாதிரி நேற்று இரவு கூட நடந்த ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன், இது அமைதி போவதற்கு வாய்ப்பு கிடையாது. நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க போக மாட்டாங்க. ஆகையால் இது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வாராதான் இது முடியும் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி நேற்று இரவிலிருந்து அது நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அந்த ரோக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பாகிஸ்தானை தாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தாக்கினாலும் நம்மளுடைய இராணுவத்தினுடைய தளங்களை நாம் தாக்குவோம், அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குவோம். அவர்கள் கோழைகள் நம்மளுடைய பொதுமக்களை தாக்குகின்றார்கள். நீங்க சிறுசா அது மாதிரி இருக்கக்கூடிய இடம், அது வெஸ்டர்னுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பல இடங்கள்ல நம்மளுடைய பொதுமக்களை தாக்கி இருக்கின்றார்கள். அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அலாங் அந்த பார்டர்ஸ்ல, அதாவது LOCல, அப்புறம் இன்டர்நேஷனல் பார்டர்ல பஞ்சாபினுடைய எல்லா இடத்துல இருந்தும் அவங்க பொதுமக்களை தாக்கி இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயமாக இருக்கும். நம்மளுடைய தாக்குதல் என்பது மிக கடினமான தாக்குதல் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். உதம்பூர் போன்ற இடத்துல நான் பேசிய பொழுது, என்னுடைய நண்பர்களோடு பேசிய பொழுது, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அங்க என்னோட இருக்கிறவங்க இருக்காங்க, சகோதரர்கள், அவர்களோடு பேசிய பொழுது அந்த இடத்துல நேற்று இரவிலிருந்து கண்டினியூஸ் பாகிஸ்தானுடைய தாக்குதல், நம்மளுடைய ரிட்டாலியேஷன், நம்மளுடைய வான்வழி பாதுகாப்பு தாக்குதல் அப்படின்னு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அவர்கள் முழுமையான போரில் இறங்கிவிட்டார்கள். இது டீஎஸ்கலேஷனுக்காக சவுதி அரேபியா வரும், இல்ல ஒரு நாடுகள் வரும், அவங்க டீஎஸ்கலேட் பண்ணுவாங்க, நம்ம அமைதியை நோக்கி போகணும் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதே அந்த வாய்ப்பு இல்லை என்பது மறுபடியும் பாகிஸ்தானுடைய செயல்களால் இது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான தக்க அடியை இந்திய ராணுவம் கொடுக்கும். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரீஃபிங்ல நமக்கு தெரிய வரும். இப்பொழுது இந்திய ராணுவம் ட்விட்டர்ல அவங்களுடைய அபிஷியல் அக்கௌண்ட்ல ADGPல கொடுத்திருக்காங்க, அவர்கள் தாக்கினார்கள், அவர்கள் ட்ரோனை நாம் அழித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுடைய அந்த தாக்குதல் என்பது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. வெஸ்டர்ன் பார்டர், நார்தர்ன் பார்டர், பஞ்சாபினுடைய இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், இந்த எல்லா இடத்திலையும் அவருடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தன்னுடைய அழிவை தானே எழுதி கொண்டு விட்டார்கள். ஓகே சார், இப்போ நமக்கு காலையில பாக்குறோம், நம்ம உள்ள போய் அடிச்சுட்டு வந்த விதம், அததான் நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இது போல ஒரு அக்ரஷன் பார்த்தது 1971ல இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த வங்கதேச பிரிவினைக்கான போரின் போது. அப்போதான் இது போல நம்ம உள்ள போய் நம்ம அட்டாக் பண்ற அளவுக்கு உள்ள டீடைல்டா உள்ள போய் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கோம். கார்கில் கூட இந்த அளவுக்கு நடக்கல, இதோட ஒரு வேற மாதிரி ஒரு வார்ஃபேரா இருந்தது. அப்படி இருக்க இந்த வார்ஃபேரை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அண்ட் இந்த கவர்மெண்ட்டுடைய எப்படி அவருக்கு இந்த கவர்மெண்ட்டுடைய வில் பவர் அண்ட் இந்த மூவ், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ், நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேஷன், நியூக்ளியர் ஆர்ம்டு கவர்மெண்ட், இது கண்ட்ரி, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது நம்ம இந்த விஷயத்த?
இல்ல அவங்கள்ட்ட நியூக்ளியர் இருக்குங்கிறதுக்காக அவங்க அடிக்க நம்ம வந்து குடிச்சு போக முடியாது. இல்ல அவர்கள் வந்து அடிப்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டை காப்பதற்கான நமக்குன்னு சொல்லிட்டு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. நம்முடைய ராணுவம் மிக வலிமையான ராணுவம் இருக்கின்றது, வலிமையான தலைமை இருக்கின்றது. அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. 2014 4 தீவிரவாத தாக்குதல் நடந்தது, மும்பை தாக்குதல் நடந்தது, நாம் அமைதியாக இருந்தோம். அதற்கு அந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. இப்ப வந்து நிச்சயமாக அவர்களை திருப்பி தாக்குவோம். எப்படி வான்வெளியில வந்து அவர்களுடைய ட்ரோனை வந்து தாக்கி அழிக்கின்றோமோ, அவர்களுடைய வந்து போர் விமானங்களை தாக்கி அழிக்கின்றோமோ, அவர்களுடைய மிசைலை தாக்கி அழிக்கின்றோமோ, அதுபோல் அவர்கள் நியூக்ளியர் ஃபயர் பண்ணணும்னு அவங்க ஏதாவது வந்து ஒரு முடிவுக்கு வந்தால், ஒரு மிக விபரீதமான முடிவுக்கு வந்தால், அவர்களுடைய அந்த பாகிஸ்தான்லயே அவருடைய லேண்ட்லயே அதை வந்து நம்ம அழிச்சு விடுவோம். ஆகையால் அது வந்து மிகப்பெரிய அந்த ஸ்டேட் வந்து நியூக்ளியர் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து அவங்களோட டிட்டரன்ஸ், நியூக்ளியர் டிட்டரன்ஸ், நியூக்ளியர் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆகையால் வந்து அவர்கள் திருப்பி வந்து நியூக்ளியர் எங்கள்கிட்ட இருக்குன்னு வந்து பயமுறுத்துறது வந்து அந்த காலங்கள் முடிந்து விட்டது. ஓகே, இதுல வந்து இன்னொரு தகவலும் நமக்கு கிடைக்கிறது. பாகிஸ்தான் வந்து நேற்று நமது நாட்டை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது. அதை நம்ம வந்து ஹரியானாவின் சிர்சாரில் வைத்து முறியடித்திருக்கிறோம், வானிலேயே சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். அந்த விமானம், அந்த மிசைல் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டட் டுவர்ட்ஸ் டெல்லின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள், டெல்லியை குறிவைத்து பாகிஸ்தான் அந்த தாக்குதலை நடத்தியதா? ஏன்னா ஹரியானா வரைக்கும் வந்திருக்கு. அதோடைய ட்ராஜெக்டரி பார்த்தோம், அந்த ரூட் பார்த்தோம் அப்படின்னா நேரடியா அவர்கள் வந்து அங்கதான் நடத்தி இருக்கிறார்கள். ரஹீம் யார்கான் ஏர்போர்ட், அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்க அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது டெல்லியை நோக்கி அது வருகிறதான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உண்மையுமே டெல்லியை குறிவைத்து இருக்கிறதா பாகிஸ்தான்? நீங்க உங்களுக்கு ஏதாவது அப்படி இன்புட் கிடைச்சிருக்கா சார்? இப்ப அதாவது வந்து அதிகாரப்பூர்வமான இன்புட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆல்ரெடி பாகிஸ்தான் இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்கள், முக்கியமான நம்முடைய கட்டமைப்புகள், அதாவது ஏர்போர்ட், அது மாதிரி கட்டமைப்புகள் அதெல்லாம் வந்து அவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால் டெல்லி மீது அவங்க சிர்சால வந்து விழுந்திருக்கின்ற அந்த அவருடைய மிசைல் வந்து மிகவும் அதிகமான கெப்பாசிட்டி உள்ளது, அதிகமான தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து ஒரு கன்வென்ஷனல் வார்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் அது. ஸோ அவர்கள் வந்து உச்சகட்டத்தை தொட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறது வந்து புரிகின்றது. ஆகையால் நம்மளுடைய நகர்வு என்பது மிகவும் கடுமையான நகர்வாக இந்திய ராணுவம் எடுத்துட்டு போகும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து துணை நிற்கும், அதற்கான வழிகாட்டுதலுக்கு ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புறேன். இத ஒரு முறியடிக்கும் அப்படின்றப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆபரேஷனா இந்தியாவுக்கு எதிராக இப்போ அறிவித்திருக்கிறது. இந்த இடத்துல நான் கேட்க நினைக்கிறேன் சார், ஒரு சின்ன கோயின்சிடன்ஸா இப்ப நான் பார்க்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஒரு போஸ்ட், இந்த மிலிட்டரி ஹேண்டில்ஸ்ல பேசக்கூடியவர் வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, டுடே மே பி த டே வி மே டிக்ளேர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்குது? டிக்ளேர்னா ஆர் வி இன்டு வார்? ஆல்ரெடி we are into war. வார்த்தைகளால் சொல்லணும்னு தேவையே கிடையாது. ஆல்ரெடி we are into war. நமது மக்கள் வந்து தாக்கப்பட்டு விட்டார்கள், நம்முடைய ராணுவம் தாக்கப்பட்டு விட்டது, நம்ம மக்களுடைய உயிர் சென்று விட்டது. இதுக்கு மேல வார்னு சொல்லணும்னு தேவையே கிடையாது. வார்ங்கிற வார்த்தை சொல்லிதான் நம்ம வந்து போரிடணும்னு தேவை கிடையாது. போர் என்ற வார்த்தையை சொல்லிதான் நம்ம போய் போரிடணும்னு தேவை கிடையாது. ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போயிட்டு இருக்கோம். நிச்சயமா அதனுடைய அறிக்கையும் நமக்கு வரும். நிச்சயமாக இது வந்து எல்லா லெவலையும் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல கிராஸ் பண்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. நம்முடைய தரைப்படை அவர்கள் அதாவது வந்து இதுவரையும் வந்து நம்ம எல்லையிலிருந்து இங்கிருந்து நம்மளுடைய மிசைல் வான்வழியாக தாக்குதல் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். கிராஸ் அவங்க வந்து அவங்களுடைய போர் விமானங்கள் உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. இனிமே வந்து நம்மளுடைய விமானங்கள் அங்க போறது, நம்மளுடைய தரைப்படை அதாவது சொன்ன இன்ஃபென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபென்ட்ரி போறது அந்த மாதிரி நம்மளுடைய வந்து முழுமையாக அங்க டாமினேஷன் பண்றாங்க. அங்க போய் அவங்களுடைய இடத்த வந்து கேப்சர் பண்றதுக்கு எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து செய்வோம். அது மாதிரி ஆர்மாடு வந்து போகும், அப்புறம் வந்து தரைப்படை இன்ஃபென்ட்ரி வந்து போகும். ஒவ்வொரு எல்லா இந்திய ராணுவத்தினுடைய அனைத்து படைகளும் தரை வழியாக சென்று அந்த இடத்த போய் ஃபுல்லா வந்து கேப்சர் பண்றது. என்னதான் நம்ம வந்து அவங்களை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி வான்வழி தாக்குதல் பண்ணாலும் அவர்களை போய் கேப்சர் பண்ணி அதை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து தரைப்படையினுடைய அந்த மூமெண்ட் தான் வந்து முக்கியம், அந்த அட்டாக் இதுதான் முக்கியம். ஸோ அதுவும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இப்ப அதிகமாக தெரிகின்றது.
நம்ம கராச்சி பற்றிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இன்னும் நம்ம நேவியோட ஆக்ஷன் பார்க்கல. அப்போ ஒருவேளை நேவி இன்னும் வரும்போது பாகிஸ்தான் ஒரே அடியாக அந்த அந்த ஒரு ஹோல்டை இழந்து ஒரு ரியாக்ட் பண்ண முடியாம ஸ்தம்பிக்க போகிற நிலைமைக்கு இருக்குமா? ஏன்னா இப்ப பாக்குறோம் 4 ஏர்பேஸ் காலி. இந்தியாவுக்குள்ள 2 பாகிஸ்தான் விமானங்கள், அது என்ன விமானங்கள் செக் பண்ணணும், டாக் ஃபைட்ல 2 பாகிஸ்தான் விமானங்கள் காலி. நம்மளுடைய ஏடிஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறது. முதல்ல டாக் ஃபைட்ல தோத்துருக்காங்க, திருப்பி வரும்போது சுட்டு வீழ்த்திருக்கிறது நமது ஏடிஎஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் பாக்குறோம் முன்னாடியே வந்து F-16 உட்பட JF-17 உட்பட மொத்தம் 3 விமானங்கள் முன்பே வீழ்த்தப்பட்டது. இது போல ஏகப்பட்ட எம்ப்ராஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்க, இதுல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு கராச்சி போன்ற ஒரு நகரம் இந்திய நேவியுடைய அட்டாக்கின் கீழ் வந்தால் அது எப்படி அது இருக்கும், அது எப்படி எதிர்கொள்ளும், அது ஒருவேளை ஆன்டிசிபேட் பண்ணுதா? அவர்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதாவது வந்து ஒரு ராணுவம், ஒரு நாடு அப்படின்னு இருந்தா அது ஒரு தலைமை இருக்கும். அவர்கள் வந்து ஒரு முடிவெடுப்பார்கள், மக்களை பற்றி நினைப்பார்கள், அவருடைய நாட்டை பற்றி நினைப்பார்கள், அவருடைய வந்து எதிர்காலத்தை பற்றி நினைப்பார்கள். அங்க இருக்கிறது வந்து ஒரு தீவிரவாத கும்பல். அது பாகிஸ்தான் ராணுவம் சொல்ல முடியாது. பல முறை சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் பேரு, தீவிரவாதம் பேருன்னு கிடையாது. 2ம் ஒன்றாக இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. ஆகையால் அவர்கள் வந்து செல்ஃப் சூசைட் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. நாம் அழிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவர்கள் தன்னுடைய தீவிரவாதிகளை நம்மள்ட்ட வந்து ஒப்படைக்க மாட்டாங்க. இப்போ அமைதி பேச்சு என்று போகும்பொழுது தீவிரவாதிகளை ஒப்படைக்கணும். ஏன்னா எஸ்கலேஷன் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த ஆப்ஸ் இந்தூரோடு நிறுத்தி இருந்தால் அது வந்து பிரச்சனை இருந்திருக்காது அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் தாக்கின பிறகு இப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாம அவங்கள்ட்ட வந்து நம்ம பேச மாட்டோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அங்க இருக்கக்கூடிய எல்இடி, ஹிஸ்புல் முஜாஹிதீன் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்பினுடைய முக்கியமான எல்லா தீவிரவாதிகளும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு நம்ம வந்து சொல்லுவோம். அவர்கள் ஒப்படைக்க முடியுமா? அவர்களால் ஒப்படைக்க முடியாது. ஆகையால் அவர்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவர்களுக்கு வழி இல்லாத நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் நம்மளுடைய இந்த தீவிரவாதம்ங்கிறது நமக்கு வந்து முடியாது. நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வந்து தீவிரவாதம் என்பது முடியாது. தொடங்கி விட்டோம். இதை வந்து தீவிரவாதத்தை ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து நம்ம முடிச்சு வைக்கணும். ஏன்னா இதனால் மிகப்பெரிய இழப்பு இந்தியாவிற்கு, மக்களுடைய உயிருடைய இழப்பு, நம்மளுடைய பொருளாதார இழப்புன்னு பல விதமான இழப்புகள் நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். நம்ம இது மிகப்பெரிய ஒரு இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்கின்றது. இந்தியாவிற்கு மிகப்பெரிய வந்து ஒரு களங்கமாக வந்து இது இருந்திருக்கின்றது. அவர்களால் வந்து பல களங்கள், பல விஷயங்கள் வந்து இன்டர்நேஷனல் கொண்டு போயிருக்காங்க. எடுத்துக்காட்டாக காஷ்மீருடைய இஷ்யூ கொண்டு போயிருக்காங்க. அது மாதிரி வந்து நம்மளுடைய பிஓகே வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாவற்றிற்கும் வந்து முடிவு கட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. நிச்சயமா இதுல வந்து அழிவு என்பது நம்ம பக்கமும் வந்து வரும். ஆனா வேற வழி கிடையாது. போர் வந்து தர்மத்தை நிலைநாட்ட எப்படி வந்து பாரத போர் நடந்ததோ அதே போன்று அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த போர்ல வந்து நம்ம வெற்றி பெறுவோம். அதனால சிறு சிறு இழப்புகளை கண்டு நம்ம கலங்கக்கூடாது. ஓகே சார், இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பார்க்குறோம். பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து பார்க்குறோம் நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டியை கூட்டியிருக்கிறார். அது வந்து நேரடியாக நியூக்ளியர் வெப்பன்ஸை டீல் பண்ணக்கூடிய அந்த குழுவாக இருக்கிறது. இது வந்து இன்னொரு மிரட்டல், நியூக்ளியர் வச்சு மிரட்டணும்னு நினைக்கிறாங்களோ? நிச்சயமா நினைப்பார்கள். அவர்கள் வந்து எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதனுடைய அதாவது இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை வந்து கொண்டு வரதுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராகவும் இருக்கும். அது நாங்க வந்து நியூக்ளியரை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை வந்து இதுல அட்டென்ஷன் பண்ணி இதுல வந்து கொண்டு வந்து அவர்களுடைய ப்ரெஷரை கொண்டு வந்து நம்மளுடைய இந்தியாவை தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சீஸ்ஃபயர் உடனடியா கொண்டு வரணும். ஏன்னா அவர்கள் அதாவது வார் கேம்ல வந்து சின்ன பசங்கள்லாம் இதுல விளையாடுவாங்கல்ல, கம்ப்யூட்டர்ல, அது மாதிரி விளையாடுற மாதிரி விளையாடிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு தாக்கம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு, மிகப்பெரிய தாக்கம். இப்ப நம்ம எப்ப வேணாலும் அவங்களை வந்து நம்ம ரன் த்ரூ பண்ணி அவங்களுடைய வந்து கேப்சர் பண்ணிடுவோம். அவர்கள் வந்து முடியக்கூடிய ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் கொண்டு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா காப்பாத்திக்கணும் தானே அப்படின்னா இது மாதிரி சில நாடகங்கள், இது மாதிரி சில அரங்கேற்றங்கள் வந்து பண்ணுவாங்க. அதையும் தாண்டி பார்க்கும்பொழுது வேற வழி இல்ல. லாஸ்ட்ல வந்து அப்படின்னா அவருடைய அந்த நியூக்ளியர் யாருடைய கட்டுப்பாட்டிலும் முக்கியமான கட்டுப்பாட்டில் இல்ல. தீவிரவாதிகள் தான் வந்து ராணுவங்கள் தான் தீவிரவாதிகள். ஒரு பெரிய ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கறது, தலைமை அப்படிங்கிறது அங்க இல்ல. ஆகையால் அவர்கள் என்ன வேணாலும் முடிவெடுப்பார்கள். சோ நம்ம வந்து we are ready for facing any kind of actions and we retaliate a similar way. இப்போ இன்னொரு அப்டேட் கிடைத்திருக்கு சார். நீங்க இன்டர்நேஷனல் பிரஷர் கொண்டுறதற்காக
பாகிஸ்தான் இப்படி ஒரு டிராமாவை பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க. அதற்கேற்ப இப்போ பாக்குறோம் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் மேற்கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் ஆர்மி சீஃபோடு டைரக்டா போன்ல தொலைபேசியில உரையாடி இருக்கிறார். முன்னதாக 2 முறை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் பேசியிருந்த நிலையில பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் தலைமை தளபதி ஆசிம் முனருடன் ரூபியோ வந்து நேரடியாக தொலைபேசியில் பேசியிருக்கிறார். டீஎஸ்கலேட் செய்வது குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அவர் அப்படின்ற தகவல். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ spoke with the Pakistan Army Chief Asim Munir earlier today. He continued to urge both parties to find ways to de-escalate and offered US assistance in starting constructive talks in order to avoid future conflicts அப்படின்னு யூஎஸ் உடைய அந்த முன்னாடி வந்து நாங்க மத்தியஸ்தம் பண்றோம்னு கிளம்பி வரதுக்கான ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் டைரக்டா கான்டாக்ட் பண்றாருன்னா முஷரஃபாக உருவெடுக்கிறாரா முனிர் அப்படின்ற கேள்வியும் வருது இல்ல சார்? அங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வந்து பிரயோஜனமற்றது. அவர்களோடு பேசி பிரயோஜனம் கிடையாது. இப்ப இந்த அந்த நாட்டை இயக்குபவர் வந்து அங்க ஆசிம் முனிர் தாங்கிறது தெரிய விட்டது. ஆகையால் அவர் வந்து டைரக்டா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளபதியோடு பேசுறாருன்னா அந்த நாட்டுக்கு இழுக்கு. இப்ப வந்து அவர்கள் இப்ப இந்தியாவோடு பேசணும்னு யார்கிட்ட பேசுவார்? வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து பேசுவாரு. இல்ல அவருடைய வந்து பிரசிடென்ட் நம்மளுடைய வந்து பிரதம மந்திரிகிட்ட வந்து பேசுவார். இதான் வந்து முறை. அவர்கள் வந்து நம்முடைய ராணுவ தளபதியோ அல்ல சிடிஎஸ்யோ பேச மாட்டாங்க. இப்ப ராணுவ தளபதி சிடிஎஸ் வந்து அவர் வந்து பேசுகின்றாருன்னா நம்மளுடைய தலைமை இல்லாமல் போய்விட்டது, நாட்டிற்கு ஒரு தலைமை கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். சோ இது வந்து அங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைமை இல்லை என்பதை இது வந்து பறைசாற்றுகின்றது. ஆகையால் அவர் பேசியிருக்கிறது வந்து பாகிஸ்தானோட ராணுவ தளபதியோடு பேசியிருக்காரு அப்படின்னா இதோட எஸ்கலேஷனுடைய லிமிட் வந்து தாண்டியாச்சு. இந்தியா வந்து இதோடைய தாக்கம் இப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சோ அவர்கள் தன்னுடைய முயற்சியாக இதை வந்து செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே சார், நான் உங்ககிட்ட ஒரு ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நம்ம கேட்கிறோம், நம்ம நேத்து உங்ககிட்ட இதே கேள்வியே நான் கேட்டிருந்தேன். எப்படி கேட்டிருந்தேன்னா எஸ்கலேஷன் ரேடார்ல இதுல நீங்க லேடர்ல நீங்க இதை எங்க வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ நீங்க வந்து ஒரு லிமிட்டட் வார்ஃபேர்ல இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே நம்ம கிட்ட சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஆஃப்டர் சீயிங் பாகிஸ்தானுடைய எஸ்கலேஷன் அண்ட் நம்மளுடைய ரிட்டாலியேஷன், இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். இந்தியன் ஆர்மி நேற்று டெரிட்டோரியல் ஆர்மிக்கான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. இப்பொழுது மொபைலைசேஷன் வெஸ்டர்ன் செக்டாரா நடப்பதாக கார்டியன் வந்து ரிப்போர்ட் பண்ணது. கார்டியன் பத்திரிகை ரிப்போர்ட் செய்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்தியன் ஆர்மி சொல்லியிருப்பதாக கார்டியன் ரிப்போர்ட் பண்ணது. ஸோ இந்தியா சைடு இப்படி பண்றோம். பாகிஸ்தான் சைடுல நியூக்ளியர் பற்றின ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா உள்ள வந்து டிஎஸ்கலேஷனுக்கு நாங்க மத்தியஸ்தம் பண்ண தயார் அப்படின்னு அறிவித்திருக்கிறது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து லிமிட்டட் வார்ஃபேர்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் சார் இப்போ? நீங்க வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லி லிமிட்டட்னு நான் வந்து அந்த எஸ்கலேஷன் லேடர்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த லிமிட்டடுங்கிறது தாண்டி போயாச்சு. ரெண்டாவது வந்து உங்களுடைய அந்த கார்டியனுடைய வந்து கோடிட்டீங்க. என்னுடைய வந்து வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் எஸ்பெஷலி பிபிசி, கார்டியன், அது மாதிரி இருக்க நியூயார்க் டைம்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வெளியிடும் எந்த செய்தியும் நீங்க முதல்ல நம்ப வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றேன். அதாவது மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மொபிலைசேஷன் நம்ம எப்பயோ பண்ணிருப்போம். மொபிலைசேஷன் என்பது அந்த பார்டரை நோக்கி நம்ம வந்து சென்று நம்மளுடைய அந்த துருப்புகளை அங்க வந்து நிலைநிறுத்துவது அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். சோ இவங்க வந்து நான் இந்தியன் ராணுவத்தோடு பேசணும், அவங்க சொன்னாங்க இந்திய ராணுவம் இவங்கெல்லாம் வந்து நாய்க்கு பிஸ்கெட்டு கூட போடாது இந்திய ராணுவம் இந்த நாய்களுக்கு எல்லாம். ஆகையால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நியூஸ் வந்து ப்ரொபகண்டா நியூஸாக இருக்கும். அவருடைய நியூஸை தயவு செய்து நேயர்கள் தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து இந்தியாவை எப்படி சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் பண்ணலாம், இந்திய மக்களினுடைய நம்பிக்கையை எப்படி நம்ம வந்து குலைக்கலாம், இந்திய ராணுவத்தினுடைய அந்த மோட்டிவேஷன் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் அது. அதனால் அந்த கும்பல் வந்து கொடுக்கக்கூடிய செய்திகளை நாம் வந்து முழுமையான செய்திகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்தியாவில் இருக்கின்ற நமது ஏடிஜிபியை கொடுக்கின்றது, நம்மளுடைய எம்இயை கொடுக்கின்றது, நம்முடைய ராணுவம் கொடுக்கின்ற அந்த அறிக்கையை மட்டும் பொறுமையாக இருந்து அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை உண்மையான நம்பகத்தன்மான அந்த செய்திகளை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நான் இதுவரை
எந்த இன்ஃபர்மேஷன் நான் போடல. ஏன்னா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து இந்திய ராணுவம் வந்து அவங்களுடைய அறிக்கையில் கூற போறீங்களா, பிரஸ் பிரீஃப்ல என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஆகையால் இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸை நம்ம கோடிட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டாம்னு என்னுடைய பணிவான ஒரு கருத்து இது. ரொம்ப நன்றி கர்னல் தியாகராஜன் சார். நம்மோடு இணைந்து இந்த விஷயத்துல ரொம்ப டீட்டெயில்டாக நமக்காக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பல விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. நமது கர்னல் தியாகராஜன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்து பேசியதை பார்த்தோம்.